இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டா என்றால் என்ன என்பதை பற்றியும், சிட்டா என்றால் என்ன என்பதை பற்றியும், பட்டா சிட்டா எதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, நிலம் என்பது மிகவும் முக்கியமான சொத்து. ஒரு நிலத்தின் உரிமை யாருக்கு உள்ளது, அந்த நிலம் எப்படி பயன்படுகிறது என்பதை பதிவு செய்வதற்காக அரசு சில முக்கிய ஆவணங்களை வழங்குகிறது. அதில் முக்கியமான 2 ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டா மற்றும் சிட்டா. இவை இரண்டும் எதற்கென்ன என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டா என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பட்டா என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தின் உரிமையை அரசு அங்கீகரிக்கும் சட்டப்பூர்வ ஆவணம். அதாவது அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும் முக்கியமான ஆவணம் இது. பட்டாவில் என்னென்ன விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நில உரிமையாளர் பெயர், நிலத்தின் பரப்பளவு, நிலம் அமைந்துள்ள இடம், கிராமமா வட்டம் மாவட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நிலம் விற்பனையானால் புதிய உரிமையாளருக்கு பெயர் மாற்றம் செய்யலாம். பட்டாவின் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொத்து உரிமையை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க உதவும். கடன் பெற, வீடு கட்ட அனுமதி பெற பட்டா முக்கியமான ஆவணம். அரசு நலத்திட்டங்களில் பயனிடுவதற்கு பட்டா பயன்படும். நீதிமன்றத்தில் உரிமை தொடர்பான வழக்குகளுக்கு ஆதாரமாகவும் இது இருக்கும். இதுதான் பட்டா சம்பந்தமான விவரங்கள். அடுத்தது சிட்டா என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சிட்டா என்பது நிலத்தின் வகை மற்றும் வருவாய் விவரங்களை குறிக்கும் ஆவணம். நிலம் எதற்காக பயன்படுகிறது, உழுக்காகவா வீடு கட்டுவதற்காகவா என்பதை இதில் பதிவு செய்கின்றன. சிட்டாவில் என்னென்ன விவரங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலம் உழவு நிலமா அல்லது உலர் நிலமா, நிலத்திற்கு யார் வரி செலுத்துகிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கும். நிலத்தின் பயன்நிலையை பயனடைகிறதா அல்லது வேரிச்சுடைய நிலமா என்பது போன்ற விவரங்கள் இருக்கும். இது கிராம நிர்வாக அலுவலரால் பராமரிக்கப்படுகிறது. அரசுக்கு நிலவரி செலுத்தும் பதிவுகள் இதில் அடங்கும். சிட்டாவுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தின் பயன்பாட்டை தெரிந்து கொள்ள முடியும். நிலவரி கணக்கீட்டில் உதவும். அரசு திட்டங்களில் நில வகை அடிப்படையில் உதவிக்கான தகுதியை பெற இது பயன்படும். நில நிலைமையை நிரூபிப்பதற்கும் இது பயன்படும். இதுதான் பட்டா மற்றும் சிட்டா சம்பந்தமான விவரங்கள். அடுத்தது ஆன்லைன் மூலமாக பட்டா சிட்டை எப்படி டவுன்லோட் செய்வது, அதுக்கான ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். உங்களோட மொபைல்லே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா eservices.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கிராமம் செலக்ட் பண்ண பிறகு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கும். அதற்கு பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல் 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண், புல எண் தெரியாதால் நீங்கள் பெயர் வாரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா உரிமையாளருடைய பெயருடைய முதல் 3 எழுத்து மட்டும் தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். தமிழில் என்ட்ரு பண்ண பிறகு கேப்சா கூட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க அதே நேமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லா பேருமே ஷோ ஆகும். அவங்களுடைய பேர் இருக்கும், அவங்களுடைய தந்தை பேரும் ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும். அது யார் பேருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேர் ரீட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய முழு பேர் என்னென்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட்டன் நம்பர் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதே தமிழ்நாடு அரசுன்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே நிலத்தின் உரிமையாளர் பெயர், நிலம் எவ்வளோ இருக்குது, நன்சை எவ்வளோ, புன்சை எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும்.
நெக்ஸ்ட் பேஜில் சேவஸ் பிடிஎஃப் சொல்லிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ரைட் சைட்லேயே டவுன்லோட் பண்ணதுக்கான பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நிலத்தின் உரிமையாளர் பெயர் மட்டும் வைத்து நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.